அடியார்களே, இன்று ஆடி பௌர்ணமி சிறப்பான நாளில் அடியேன் 187வது முறையாக கிரிவலம் செய்ய உள்ளேன். இப்பொழுது கோபுர தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் என்பார்கள். நினைத்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வணங்கி உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கிரிவலம் செய்ய உள்ளேன். அனைவரும் கிரிவலம் செய்து மனமகிழ்ச்சியாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம். அடியார்களே, திருவண்ணாமலையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த மழையிலும் அடியார்கள் கிரிவலம் செய்கின்றார்கள். இந்த காட்சியை பாருங்கள். அடியார்களே, ஆடி பௌர்ணமி சிறப்பான நாளில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான அடியார்கள் சிலர் ரெயின்கோட் அணிந்து, சிலர் குடையை பிடித்து கொண்டு, சிலர் மழையில் நனைந்தபடியே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை நினைத்து கிரிவலம் செய்கின்றார்கள். அனைவர் முகத்தை காணுங்கள். மனமகிழ்ச்சியாக கிரிவலம் செய்கின்றார்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதுபோன்று மழையில் நினைந்து கொண்டே கிரிவலம் செய்யுங்கள். அடியேன் சுமார் 10 முறைக்கு மேல் மழையில் நினைந்தபடியே கிரிவலம் செய்து மனமகிழ்ச்சியாக இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.